கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட இந்த காணொலி வழியாக உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனத்தை நாம் இன்றைக்கு தியானம் பண்ணுவோம். இந்த அருமையான இந்த தேவனுடைய வார்த்தை அற்புதமான காரியங்களை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாக செய்வார். இந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த செய்திகளை கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கேட்குற உங்களையும் ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. நாம் வீடியோக்குள்ளே போவோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி இங்கே சொல்லப்படுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று தேவனுடைய வார்த்தை இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற இந்த வார்த்தையாக இருக்கிறது. அருமையானவளே, கர்த்தருடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அருமையான ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது, இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையாக இருக்கிறது, ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கே சொல்லப்படும், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கலாம். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு இமைப்பொழுதை நாம் கடக்கும் பொழுது, ஒவ்வொரு நிமிஷத்தை நாம் கடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பயம் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமான வேதத்தை வாசிக்கிற பொழுது தேவன் அநேக இடங்களிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்குமா இருந்தால், பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். பயப்படாதே, பயப்படாதே என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீங்கள் பயந்து கலங்கி கண்ணீர் வடித்து நீங்கள் பயப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எனக்கு அன்பானவளே, நம்மோடு கூட இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவளே, அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தின் அதில் யாவையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே நான் நினைவு கூற விரும்புகிறேன். அவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தார். வேதம் சொல்லுது, அவர் வானத்தையும் பூமியையும் அதில் சமுத்திரத்தை யாவை எல்லாவற்றையும் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினாலே உண்டாக்கி இதை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, என்னையும் உங்களையும் பார்த்து இந்த அருமையான வேளையிலே பயந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் தன்னுடைய தோளிலே, நம்முடைய தோளிலே கைகளை வைத்து நம்முடைய முதுகிலே நம்மை அணைத்து கொண்டு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராயிருந்தால் இந்த உலகத்திலே அதை போல ஒரு பாக்கியம், அதை போல ஒரு சந்தோஷம், அதை போல மகிழ்ச்சி, அதை போல நல்ல காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. பிரியமானவர்களே, காரணம் என்னவென்றால் அவர் தேவாதி தேவனாக இருக்கிறார், கர்த்தாதி கர்த்தனாக இருக்கிறார், ஆண்டவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், திகையாதே, நான் உன் தேவன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலே பயந்து கொண்டே இருக்கிறார். பலருடைய வாழ்க்கையிலே என்னுடைய எதிர்காலம் எப்படி அமையும் என்கிற ஒரு விதமான பயம், என்னுடைய வேலை எவ்வளவு காலம் நீடிக்கும் என்கிற ஒரு பயம், என்னுடைய திருச்சபை எவ்வளவு காலம்தான் நீடிக்கும் என்கிறதான ஒரு பயம், என்னுடைய வருமானம் எவ்வளவு காலம்தான் இந்த வருமானத்தை நான் தக்க வைத்து கொண்டிருப்பேன் என்ற ஒரு பயம். அது மாத்திரமில்லாமல் குடும்பத்தை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வியாதியை குறித்து, கடனை குறித்து,
ஒவ்வொரு நாளும் மனிதன் பயந்து 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 வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான். அவர்களை பார்த்துத்தான் ஆண்டவருடைய வேத வார்த்தை சொல்லுது, நீ பயப்படாதே, நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறபடினால் நாம் சற்றேனும் பயப்படாமல் நாம் தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வார்த்தை தொடர்ந்து வருகிறது, பிரியமானவர்களே, திகையாதே, நான் உன் தேவன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் தேவனாக இருக்கிறபடினால் எப்பேற்பட்ட காரியங்களும் நம் வாழ்க்கையிலே வருகின்ற பொழுது அதை மேற்கொள்ளவும் அதை தடுத்து நிறுத்துவதற்கும் அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறதை இந்த வேதம் சொல்லுது. ஆண்டவர் சொல்ற, உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று அருமையான தேவனுடைய வார்த்தை இந்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் பயந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, திகைத்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் தடுமாறிக்கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையிலே சகாயமின்றி தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நான் உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். அவர் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமுள்ளதாக இருக்கிறது. அருமையானவர்களே, பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. மக்கள், அவருடைய சீசர்கள், அவருடைய ஊழியர்கள், அவருக்கு ஊழியம் செய்தவர்கள் பயந்து போன சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையும் பயப்படாதே என்று சொல்லி. என் அன்பு சகோதரி சகோதரியே, இயேசு கிறிஸ்து நமக்காக தன் ஜீவனை கொடுத்தவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, எங்கள் மீறுதலுக்காக இயேசு கிறிஸ்து தனி ஒருவராய் சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார், அவர் காயப்படுத்தப்பட்டார். நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இயேசு சுமந்து கொண்டு சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரி, எல்லாவற்றையும் செய்து முடித்தவராக, ஜெயம் பெற்றவராக, வெற்றி சிறந்தவராக, மரணத்தை வென்றவராக, பாதாளத்தை வென்றவராக, உயிர்த்தெழுந்த தேவனாக இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். இந்த அன்புள்ள ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே என்று சொல்லுகிற ஒரு நல்ல ஆண்டவரை இந்த வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் கலங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து, பயந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து, திகைத்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ பயப்படாதே, நான் உன் கூடவே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிற இந்த அருமையான வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன அது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தை எனக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு தைரியத்தை இந்த நாளிலே தருவதாக. பிரியமானவர்களே, நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற நபராக இருக்கலாம், திகைத்து கொண்டிருக்கிற நபராக இருக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன்னை பலப்படுத்துவேன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சந்தோஷமாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு இந்த வேத வார்த்தையை, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு கூட தேவன் உங்களோடு கூட பேசுவாராக, உங்களை உற்சாகப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக. நீங்கள் சோர்ந்து போயிருந்தால், பயந்து கொண்டிருந்தால், திகைத்து கொண்டிருந்தால், கலங்கி கொண்டிருந்தால், ஆண்டவர் இந்த காணொளி வழியாக
தேவன் உங்களோடு கூட, அன்பு சகோதரனே உங்களோடு கூட தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு பேசி உங்களை திடப்படுத்தி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். இந்த அருமையான வேளையில் இந்த வார்த்தையை கேட்ட சகோதரனே சகோதரியே, நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம், நீங்கள் திகைத்து கொண்டிருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து என்ன நடக்கும் என்றதை ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடித்தவராக இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் இரட்சகராக, சொந்த இரட்சகராக, அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினால் வரக்கூடிய எல்லா விதத்திலும் இருந்து தேவன் நிச்சயமாக நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த இயேசுவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இன்றைக்கு உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, என் இருதயத்திலே வந்து என்னோடு கூட வாசம் பண்ணும் ஆண்டவரே. நான் பயப்படாதவனாக, திகையாதவனாக, கலங்காதவனாக இருக்க என் இருதயத்தை உமக்கு தருகிறேன் என்று நீங்கள் இன்றைக்கு ஒப்புக் கொடுத்தால் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அதே வார்த்தையை அவர் உங்களுக்கு சொல்ல, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ கலங்காதே, திகையாதே என்று சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தையோடு கூட நான் ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணி நாம் நிறைவு செய்வோம். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, பயந்து கலங்கி கண்ணீர் வடித்து வேதனையோடு கூட, துக்கத்தோடு கூட, கவலையோடு கூட ஆண்டவரை திகைத்து கொண்டிருக்கிற யாராவது இந்த வசனத்தை, இந்த செய்தியை, இந்த காணொளியை கேட்பார்களாக இருந்தால் அவருடைய பயம் நீங்கி, அவருடைய திகைப்பு நீங்கி, அவருடைய அங்கலாய்ப்பு நீங்கி ஆண்டவரே பலனுள்ளவளாக மாற கர்த்தர் கிருபை கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய எதிர்காலங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையை நீர் மாற்றி ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.